ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து. ஸோ அந்த சீன் தான் இப்போயும் கண்டினியூ ஆகுது. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, உங்கள் மேடு பண்ண சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்முக்கிட்ட. அப்போ அம்மு சொல்கிறாங்க, மிஸ் இது எல்லாமே எங்கள் அப்பா தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, ஓ சூப்பராக இருக்குது, உங்கள் அப்பா நல்லா சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் அம்மு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பாஸ்தா சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் பாஸ்தாவை சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் விஜய் மனசில் நினச்சிக்கிறாங்க, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு நான் ஆல்ரெடி சமைச்சு கொடுத்த சாப்பாடு எல்லாமே இப்போ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிக்கிறாரு. ஆனாலும் உனக்கு எந்த ஞாபகமும் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்கும் போது விஜய் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் ஆட்டோ கிடைக்காதே, நைட் ஆகிடுச்சு, வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, அப்பா நானும் வரட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த விஜய் சொல்கிறாரு, இல்லை உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ காவேரி கிட்டே பேசிகிட்டே போகிறாரு. அப்போது காவேரி கிட்டே பேசும்போது, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு கார் நல்லா ஓட்ட தெரியும், ஆனால் நான் கொடைக்கானலில் இருந்தப்போ எனக்கு பைக் மட்டும்தான் ஓட்ட தெரியும். இப்போ எனக்கு காரும் ஓட்ட தெரியுது. ஆனால் அதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு தான் எனக்கே தெரியல. ஏன்னா அந்த 5 இயர்ஸு எனக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் 5 இயர்ஸ்க்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் எங்கள் அப்பா இறந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அதை கூட நான் மறந்துட்டேன். எனக்கு கார் ஓட்ட மட்டும் தெரியுது, அதுதான் எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் ஒன்று டிரைவிங் கிளாஸ் போயிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க தான் யாராவது உங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா விஜய் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை காட்டுறாங்க. உடனே விஜய் நினைக்கிறாரு, நம்ம இவளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சிலதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த கார் ஓட்டுறதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஆமாம், எனக்கு பிடிச்சவர் தான் யாரோ ஒருத்தர் எனக்கு ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனால் அது யாருன்னு தான் தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் லவ்வராக தான் இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக லவ்வராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானே இவ்வளோ அழகாக இருக்கேன், அப்போ என்னை கண்டிப்பாக யாராவது லவ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு காவேரியும் விஜயும் காரில் பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறமா இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு விஜய். நெக்ஸ்ட்டு சீனில் ராகவை காட்டுறாங்க. ராகவ் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. அப்போது விஜயோட சித்தப்பாவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன். அந்த சீனில் தான் ராகவை மீட் பண்ணுறாரு அவங்க சித்தப்பா. மீட் பண்ணி இந்த மாதிரி ராகவ் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, என் பையனை எதுவும் பிரச்சனை பண்ணாத, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஃபுல் விவரமாக ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் காவேரி வீட்டில் காட்டுறாங்க. காவேரி வீட்டில் கங்காவும் யமுனாவும் வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலாக காவேரிக்கு பர்த்டே இல்லையா, அதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேரும் அட் அ டைமில் வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன 2 பேரும் சேர்ந்து வரீங்க எப்படின்னு. இல்லைம்மா, நான் இறங்கின டைமில் கரெக்டாக யமுனாவும் வந்தா, அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டோம். காவேரி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, அவள் ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி, அதனால் அவள் ரெடி ஆகிட்டுருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே காவேரியை இவங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணும்போது காவேரி சொல்கிறாங்க, என்ன எல்லோரும் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை உன்னோட பர்த்டேக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது என்னோடய பர்த்டேக்காக வந்திருக்கீங்களா, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, கங்காவோட பொண்ணு சொல்கிறாங்க, சித்தி இன்றைக்கி நீ வேலைக்கு போக வேண்டாம், என் கூடயே இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, இல்லை சாமி, என்னோடய ஸ்கூலில் அடிக்கடி லீவ் தர மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் இன்றைக்கி போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா,
அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்க, என்ன விஜய் வருவாரா அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக விஜய் வருவார். ஆமாம், அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது, கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீன் வந்து காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே விஜயை மீட் பண்ணுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னா காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. சடனாக காவேரி வர்றப்போ கார் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ காவேரி திட்டுறாங்க, என்ன நான் வர்றது கூட தெரியாமல் இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி போகுது. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.